பிரெக்னெண்டா இருக்கும்போது செகண்டா பண்ற ஸ்கேன் தான் இந்த என்டி ஸ்கேனுங்க. இந்த ஸ்கேனை பண்றதுக்குள்ள டாக்டருக்கும் சரி அந்த அம்மாக்கும் சரி போதும் போதும் ஆயிருங்க. ஏன்னா பேபியோட சர்டன் பொசிஷன்ஸ்ல தான் இந்த ஸ்கேனை பண்ண முடியும். இந்த ஸ்கேன்ல அம்மா சைடுன்னு சிலது பாக்குற மாதிரி இருக்குங்க. அதாவது கர்ப்பப்பை வாயோட நீளம் எவ்வளவு இருக்கு, அதோட வாய் ஓப்பன்டா இருக்கா க்ளோஸ்டா இருக்கா, இன்னொன்னு யூட்ரஸோட பிளட் ஃப்ளோ, இது எல்லாமே அம்மா சைட் பார்ப்போம். பேபியை பொறுத்தவரை என்னென்னலாம் பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, நஞ்சு கொடி எந்த இடத்துல இருக்கு, பேபியை சுத்தி இருக்கிற தண்ணி அளவு நார்மலா இருக்கா, தொப்புள் குடி எப்படி இருக்கு, பேபியோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு, பேபியோட லென்த் அதாவது சிஆர்எல்னு சொல்லுவோம் அது எவ்வளவு இருக்குது, பேபியோட ஃபீட்டல் அனாட்டமி அதாவது அந்த வீக்ஸ்க்குரிய growthல பேபியோட ஆர்கான்ஸ் இருக்கான்னு பாக்குறதுங்க. இது மட்டும் இல்ல, அந்த பேபி ஃபியூச்சர்ல குறைபாடுள்ள குழந்தையா வரக்கூடிய சான்சஸ் எது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இது பேரு தான் அனிப்ளாய்டிங் மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். இதுல 4 இருக்குங்க. ஒன்னு வந்து நேசல் போன், செகண்ட் வந்து நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி, பேபியோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிட் லெவல் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுவோம், இது பேரு தான் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி. தேர்ட் வந்து டக்டஸ் வினோசஸ், பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கான்னு பாக்குறது. ஃபோர்த் வந்து ட்ரைகஸ்பிட் ரிகர்ஜிடேஷன், ஹார்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறது. இந்த ஸ்கேனை எப்போ பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 to 13 வீக்ஸ் ஆகும்போது பண்ணுவாங்க. பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கேன் பண்ணுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. இனி என்னென்ன ஸ்கேன்ஸ் பண்ண போறோங்கிறத அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம்.